Dahiwala Center for Knowledge and Guidance presents weekly Iman Talk Show on every Sunday morning 6 a.m. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala Rasulillah Muhammadin wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. அன்புக்குரிய நேயர்களே, மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராந்தம் நடைபெறுகின்ற இந்த ஈமான் சம்பந்தமான அமர்விலே இன்றும் உங்களோடு ஒரு தலைப்பிலே கலந்துரையாட சந்தர்ப்பம் கிடைத்தமையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ்வை புகழ்கிறேன். இன்றைய இந்த காலை பொழுதிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை, அதனை ஒரு சமூகவியல் கண்ணோட்டத்திலே அணுக வேண்டும் என்பது தான் இந்த அமர்வின் நோக்கம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுடைய அந்த வாழ்க்கை சம்பந்தமாக கலந்துரையாட முன்னர் சமூகம் சம்பந்தமாகவும் சமூகத்தின் அடிப்படைகள் சம்பந்தமாகவும் ஒரு சமூக சீர்திருத்தம் எப்படி அமைய வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஒரு சிறிய அறிமுகத்தை தருவது பொருத்தம் என கருதுகிறேன். சமூகம் என்பது, அதனை இப்படி இலகுவாக எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தலாம், ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கின்ற தனிநபர்களுடைய குழு தான் சமூகம். இந்த சமூகத்திலே உறுப்பினர்கள் நம்பிக்கைகள், விழுமியங்கள், மரபுகள், அதே போன்று பழக்க வழக்கங்களை பகிர்ந்து கொள்கின்றவர்களாக இருப்பார்கள். சமூகத்தை பொறுத்தவரையிலே சமூக உறவுகள் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அது எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது என்றால், குடும்பம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் ஆட்சி முறை ஆகிய அல்லது இது போன்ற அம்சங்களின் மூலம் சமூகத்தில் உள்ள அந்த தனிநபர்கள் இணைக்கப்படுகிறார்கள். அந்த நிறுவனங்களின் ஊடாகத்தான் சமூக உறவுகள் கட்டியெழுப்பப்படுகிறது. இதில் மிக முக்கியமான இன்னொரு அம்சம் என்னவென்றால், இந்த சமூகத்திலே இருக்கின்ற அந்த அலகுகள் அல்லது நிறுவனங்கள், உதாரணமாக குடும்பம், மதம், கல்வி மற்றும் அரசாங்கம் போன்ற, அதனை நாங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்புகள் என்று சொல்வோம். இந்த அமைப்புகள் எல்லாம் மனிதனுடைய நடத்தைகளை ஒழுங்குபடுத்த உதவுகின்றன. சமூகத்தின் முக்கிய அம்சங்கள் என்று நாங்கள் பார்த்தால், சமூகத்திலே நம்பிக்கை என்ற ஒரு அம்சம் இருக்கும். அது மிக முக்கியமானது. இரண்டாவது நடைமுறைகள். இந்த ரெண்டு அம்சங்களை மட்டும் தான் நான் இந்த இடத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அல்லது ஹைலைட் பண்ணுகிறேன். இந்த நடைமுறைகளை பொறுத்தவரையிலே நடைமுறைகள் எப்பொழுதும் அடிப்படை நம்பிக்கைகளுடன் ஒத்திசைவானதாக இருத்தல் வேண்டும். It should be consistent with what they believe in. இந்த நம்பிக்கையில் அல்லது இந்த பிராக்டிசஸில் உள்ள இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம்தான், எப்பொழுது நம்பிக்கை நடைமுறையில் இல்லாது போகுமோ அல்லது நடைமுறையில் உள்ள விடயம் நம்பிக்கைக்கு மாற்றமாக அமைகிறதோ, இந்த சந்தர்ப்பத்திலே சமூக கட்டமைப்பில் ஒழுங்கீனம் ஏற்படும் என்பதுதான் அந்த சமூகவியல் பார்வை, which is threat to social stability. அப்ப சமூக கட்டமைப்பில் எப்பொழுது சீர்குலைவு ஏற்படுகிறது என்றால், ஒருவருடைய நம்பிக்கை அது நடைமுறையில் இல்லை, அல்லது நடைமுறையில் இருக்கின்ற அம்சம் அடிப்படை நம்பிக்கைகளுக்கு மாற்றமாக அமைகிறது என்றால் சமூக கட்டமைப்பிலே ஒரு பாரிய வீழ்ச்சி ஏற்படும். அதனைத்தான் நாங்கள் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் அல்லது இஷ்யூஸ் என்று சொல்வோம். இப்போ சமூக சீர்திருத்த செயல்முறையை பொறுத்தவரையிலே இரண்டு மிக முக்கியமான கண்ணோட்டங்களில் நாங்கள் அதனை அணுகலாம். இஸ்லாமிய நோக்கு, இஸ்லாம் அல்லாத அல்லது செக்யூலர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அல்லது சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்றும் நாங்கள் அதனை சொல்லலாம். அப்ப இந்த ரெண்டு கண்ணோட்டங்களினதும் பிரதான ஒரு நோக்கம் இருக்கிறது.
அதுதான் மனிதர்களின் நலவை அல்லது நல்வாழ்வை உறுதி செய்தல் என்ற அந்த பிரதான இலக்கு. ஆனால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தை பொறுத்தவரையிலே நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று சமூகத்திலே ஏற்படுகின்ற அந்த சமூக பிரச்சனைகள் அல்லது நெறிப்புரல்களை அது எப்படி அணுகும் என்றால், ஒவ்வொரு நெறிப்புரல்வையும் அல்லது நெறிப்புரல் பிறல் செயற்பாடுகளையும் அல்லாஹ்வுடன் தொடர்புபடுத்தி பார்த்து அவற்றை களைகின்ற வேலையை இஸ்லாமிய நோக்கு செய்ய எத்தனிக்கும். அதாவது ஒரு சமூக பிரச்சனை இருக்கிறது என்றால் எங்களுக்கு அடிப்படையான 2 சோர்சஸ் இருக்கின்றன. அதாவது அல் குர்ஆன், சுன்னா. அது இரண்டும் அல்லாஹ்வுடன் தொடர்புபட்ட 2 மிக முக்கியமான அடிப்படைகள். எனவே ஒரு பிரச்சனை எழுகின்ற பொழுது சமூகத்திலே அது ஒரு நல்ல செயற்பாடாக பார்க்கப்படுகிறதா என்பதனை தாண்டி அது அல்லாஹ்வுடன் தொடர்புபடுகின்ற பொழுது அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற அம்சங்களை பார்த்து அவற்றை களைகின்ற வேலையை இஸ்லாமிய நோக்கு செய்யும். மதசார்பற்ற அல்லது செக்யூலர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நாங்கள் பார்த்தாலும் சமூகத்தின் கலாச்சாரம் மற்றும் சமூக நெறிகளுக்கு பாதகமாக இருக்கிறதா என்பதனை பரிசீலித்து அவற்றை சரி செய்கின்ற வேலையை அந்த நோக்குகள் செய்யும். எது எப்படி இருந்தாலும் மனிதர்களின் நல்வாழ்வு, அவர்களுடைய நலன் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதிலே 2 நோக்குகளும் இணைகிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இந்த உலக நலன் மட்டுமல்ல, மறுமை நலனையும் கருத்தில் கொள்ளும் என்ற அம்சத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த பின்னணியில் நாங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வாழ்க்கை அல்லது அவர்களுடைய சமூகம், அவர்களுடைய சமூக சீர்திருத்தத்தை நாங்கள் சுருக்கமாக இப்படி பார்க்கலாம். அதிலே நான் எல்லா அம்சங்களையும் உள்ளடக்காமல் ஒரு ஃப்ளோவிலே இந்த பிரசன்டேஷனை நான் வடிவமைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருந்ததால் சில குறிப்பிட்ட அம்சங்களை மட்டும் சொல்லி அதனை அவர்கள் எப்படி அணுகினார்கள், அதனை வைத்துக்கொண்டு எப்படி அவர்களுடைய சமூக சீர்திருத்தத்தை மேற்கொண்டார்கள் என்ற அம்சத்தை தான் நான் இந்த குறுகிய நேரத்துக்குள் உங்களோடு கலந்துரையாட விரும்புகிறேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் எதிர்கொண்ட மிக முக்கியமான பிரச்சினை தான் இணை வைப்பு. அந்த சமூகத்திலே காணப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பிராக்டிஸ் தான் அவர்களுடைய வழிபாடுகள். அந்த வழிபாடுகளை பொறுத்தவரையிலே அந்த சமூகத்தை நாங்கள் ஒரு 3 வகையிலே கேட்டகரைஸ் பண்ணலாம், வகைப்படுத்தலாம். முதலாவது, அவர்கள் கோள்களை, நட்சத்திரங்களை வணங்குகின்றவர்களாக இருந்தார்கள். அப்படி ஒரு குழு அந்த சமூகத்திலே இருந்தது. இது பாபிலோனியர்களுடைய ஒரு சமூகவியல் அல்லது அவர்களுடைய மத நம்பிக்கைகளை பொறுத்தவரையிலே அவர்களிடம் இருந்த பிராக்டிசஸ். இரண்டாவது, சிலை வழிபாடு அந்த சமூகத்திலே காணப்பட்டது. மூன்றாவது, ஆட்சியாளர்களை கடவுளர்களாக அல்லது கடவுள்களாக பார்த்து அவர்களை வணங்கி வழிபடுகின்ற, அவர்களை அங்கீகரிக்கின்ற போக்கு அந்த சமூகத்திலே காணப்பட்டது. அப்படி தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொண்ட அவர்களில் நம்புவதும் மிக முக்கியமான ஒரு ஆட்சியாளன். இரண்டாவது, அந்த சமூகத்தை நாங்கள் பார்த்தால் உண்மையான இறைவனை மறுத்து அந்த சமூகம் வாழ்ந்து வந்தது. மூன்றாவது, இன்னொரு முக்கியமான அம்சத்தை அடையாளப்படுத்தலாம். அதாவது அறியாமை மற்றும் தவறான மரபுகள் அந்த சமூகத்திலே புரையோடி காணப்பட்டது. உதாரணமாக திருமண முறைகள், அங்கே விபச்சாரம் தாராளமாக காணப்பட்டது. அதே போன்று கொண்டாட்டங்கள், வித்தியாசமான கொண்டாட்டங்களில் அவர்கள் ஈடுபடுகின்றவர்களாக இருப்பார்கள். இப்படியான ஒரு கொண்டாட்டத்திற்காக வேண்டித்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் செல்லவில்லை. மூன்றாவது மிக முக்கியமான இன்னொரு அம்சம் தான் கிளாஸ் சிஸ்டம். அதாவது உயர்ந்தோர், நடுவர்க்கத்தினர், தாழ்ந்தோர் என்ற அந்த பாகுபாடு அந்த சமூகத்திலே காணப்பட்டது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களுடைய சமூகத்தின் இந்த நெறிப்புரல்வுகளை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு கவலை தான் தனது குடும்பம் அறியாமையில் இருக்கிறது, அதே போன்று தனது சமூகமும் அறியாமையில் இருக்கிறது.
அவர் என்ன யோசிக்கிறார் என்றால், இந்த செயற்பாடுகளால், அவர்களுடைய இந்த பிலீஃப் சிஸ்டம், இந்த பிராக்டிசஸால் இந்த உலகத்திலும் அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்க மாட்டாது, மறுமையிலும் அவர்களுக்கு விமோசனம் கிடைக்க மாட்டாது. பொதுவாகவே ஒரு அம்சம் இருக்கிறது. அறியாமை மற்றும் தவறான மரபுகளை சமூகத்திலே காண்கின்ற பொழுது உண்மையை நம்பி அதனை நடைமுறைப்படுத்துகின்ற ஒருவரால் ஜீரணிக்க முடியாத அம்சமாக அது மாறிவிடும். இந்த நிலையிலே தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் ஒரு இளைஞராக இருக்கின்ற பொழுது அவர்கள் இருக்கிறார்கள். அந்த உணர்வு தான் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அன்பின் சகோதரர்களே, நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன். நம்பிக்கை, நடைமுறை. நடைமுறையை பொறுத்தவரையிலே அது அடிப்படை நம்பிக்கைகளுடன் ஒத்திசைவானதாக இருத்தல் வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய நம்பிக்கை ஏகத்துவமாக இருந்தது. ஆனால் அவர்கள் நடைமுறையிலே கண்ட அம்சம் இணை வைத்தல். அது சமூகத்தினரால் அல்லது அவர்களுடைய அந்த சமூகத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. எனவே இந்த சிச்சுவேஷனை, இந்த சூழலை அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த இடத்திலே தான் தனது தந்தையிடம் அவர்கள் இப்படி கேள்வி கேட்கிறார்கள். வைத் கால இப்ராஹிமு லியபீஹி ஆஸர அதத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா. தந்தையே, நீங்கள் இந்த சிலைகளை கடவுள்களாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களே அல்லது எடுத்து வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, இனி அராக்க கௌமக ஃபீ தலாலின் முபீன், உங்களையும் உங்களது சமூகத்தினரையும் ஒரு வழிகேட்டில் இருப்பதாக நான் பார்க்கிறேன் அல்லது கருதுகிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வசனம் சூரா அல் அனாமிலே வருகிறது. அப்ப இந்த சிச்சுவேஷன் அவர்கள் பார்த்ததன் பின்னர் ஒரு பெரிய சமூக வழிகேடாக அவர்கள் அந்த இணை வைப்பை காண்கிறார்கள், அல்லது அந்த மோனோதிசம், ஏகத்துவத்திற்கு எதிரான அந்த கொள்கையை அவர்கள் பார்க்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் சமூக சீர்திருத்தம் என்ற அந்த கட்டத்திற்கு நகர்கிறார்கள். இந்த சமூக சீர்திருத்தம் பற்றி அவர்கள் சிந்திக்கின்ற பொழுது அது என்ன, எப்படி செய்ய வேண்டும், எதனை இலக்காக வைத்து அவருடைய சமூக சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும், அதனை எப்படி செய்ய வேண்டும் என்ற அம்சத்தை அவர்கள் அழகாக கையாள்கிறார்கள். அதில் மிக முக்கியமான அம்சம்தான் அவர்கள் சிந்தித்த ஒரு அம்சம், கொள்கையில் அவர்களுடைய பிலீஃப் சிஸ்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். அவர்கள் இணை வைப்பவர்களாக இருக்கிறார்கள். அடிப்படை தௌஹீத் அவர்களிடம் இல்லை. எனவே அந்த நம்பிக்கையை அவர்களிடம் விதைத்தால் இலகுவாக அவர்களுடைய அந்த நடைமுறையிலே மாற்றத்தை காணலாம் என்ற அம்சத்தை தான் அவர்கள் அடிப்படையாக கொள்கிறார்கள். அதனை எப்படி செய்ய வேண்டும், அதனை அறிவுபூர்வமாக முன்வைக்க வேண்டும் என்ற அம்சத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே தான் அவர்கள் பல கேள்விகளை அல்லாஹ்விடமும் கேட்டு தெரிந்து கொள்கின்ற அந்த வரலாறுகளை நாங்கள் அல் குர்ஆனில் கூட காண முடிகிறது. அன்பின் சகோதரர்களே, நான் ஆரம்பத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுடைய அந்த சமூகத்தை வகைப்படுத்துகின்ற பொழுது அவர்களுடைய வழிபாடுகளை நான் வகைப்படுத்தி காட்டினேன். அதாவது சூரியன், சந்திரன், அதே போன்று நட்சத்திரங்களை வணங்குகின்ற ஒரு குழு இருந்தது. அதே போன்று சிலைகளை வணங்குகின்றவர்கள் இருந்தார்கள். ஆட்சியாளர்களை கடவுள்களாக பார்த்து அவர்களை வழிபடுகின்றவர்கள் இருந்தார்கள். எனவே இந்த மூன்று சாராருடனும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் அவர்கள் தான் நம்பி இருக்கின்ற அந்த கொள்கையை முன்வைக்கின்ற பணியிலே ஈடுபடுகிறார்கள். அறிவுபூர்வமாக அதனை முன்வைக்கிறார்கள். இந்த உரையாடலை தான் அல் குர்ஆன் அழகாக 3 மிக முக்கியமான இடங்களிலே குறிப்பிடுகிறது. ஒரு அழைப்பாளரை பொறுத்தவரையிலே அவர் அழைப்பு பணியிலே ஈடுபடுகின்ற பொழுது இந்த தொடர்பாடல் திறன் என்பது மிக முக்கியமானது. சோதரர்களே, சமூகத்திலே ஒருவராக இருந்து
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் இந்த பணியை ஆரம்பிக்கிறார்கள். இதில் பாருங்கள், வித் ஸ்டார் worshipers, அதாவது நட்சத்திரங்களை வணங்கி வழிபட்டவர்களுடன் அவர் எப்படியான ஒரு கலந்துரையாடலை, அவர் நம்பியிருக்கின்ற அந்த கொள்கையை எப்படி கம்யூனிகேட் பண்ணுகிறார் என்பதனை தான் இந்த வசனங்களிலே நாங்கள் காண முடிகிறது. ஃபலம்மா ஜன்ன அலைஹி லைலு ரஆ கௌகபா, இரவான பொழுது அவர் நட்சத்திரங்களை காண்கிறார். கால ஹாதா ரப்பி, இதுதான் எனது ரப்பு என்று சொல்கிறார். ஃபலம்மா அஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலீன், அது மறைந்ததன் பின்னர் அவர் சொல்கின்ற ஒரு செய்தி இந்த இடத்திலே மிக முக்கியமானது. கால லா உஹிப்புல் ஆஃபிலின், மறையக்கூடிய ஒன்றை நான் நேசிப்பவனாக இல்லை, அது எனது நேசத்துக்குரிய அம்சமாக இருக்க முடியாது என்று அவர் சொல்கிறார். சகோதரர்களே, அந்த நட்சத்திரங்களை வணங்குகின்ற அந்த சமூகத்தோடு அமர்ந்து நட்சத்திரங்கள் வெளிப்படுகின்ற அந்த நேரத்திலே அவர் ஒரு விடயத்தை சொல்கிறார். நட்சத்திரத்தை பார்த்து இது எனது ரப்பு என்று. அது மறையும் வரை அவர்களோடு அமர்ந்திருக்கிறார். அது மறைந்ததன் பின்னர் அவர் அந்த சமூகத்துக்கு சொல்கின்ற செய்தி, மறைகின்ற ஒன்று அது கடவுளாக இருக்க முடியாது, அது கடவுளாக இல்லாத சந்தர்ப்பத்திலே அதனோடு நான் அன்பு கொள்கின்றவனாகவும் இருக்க மாட்டேன் என்ற அம்சத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். இரண்டாவது வசனத்தை பாருங்கள். ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகன் கால ஹாதா ரப்பி, அப்ப சந்திரன் தோன்றிய பொழுது இது எனது ரப்பு என்று சொல்கிறார். ஃபலம்மா அஃபல கால லஇல்லம் யஹ்தினி ரப்பி லஅகூனன்ன மினல் கௌமி ضالين. இந்த இடத்திலும் இன்னொரு செய்தியை அந்த சமூகத்துக்கு முன்வைக்கிறார். எனக்கு வழிகாட்டாத ஒரு இறைவன், ஒரு அம்சம் எனது கடவுளாக இருக்க முடியாது, ரப்பாக இருக்க முடியாது என்ற அம்சத்தை அந்த சமூகத்துக்கு தெளிவுபடுத்துகிறார். அதாவது வணக்கம் என்பது அன்பின் அடியாக வெளிப்பட வேண்டும். இறைவன் என்று நாங்கள் யாரையாவது ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், அது இலாஹ் என்று நாங்கள் யாரையாவது ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவன் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இந்த இரண்டையும் நான் இந்த அம்சங்களிலே காணவில்லை என்ற அம்சத்தை தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அழகாக அந்த சமூகத்தோடு கம்யூனிகேட் பண்ணுகிறார். ஃபலம்மா ரஅ ஷம்ஸ பாஸிகத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், அவர் சூரியனை காண்கிறார். அந்த சூரியன் தான் எனது ரப்பு, அது மிக பெரியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். அதனைத்தான் அந்த சமூகமும் சொன்னது. ஃபலம்மா அஃபலத் கால யா கௌமி இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், அது மறைந்ததன் பின்னர் அவர் தெளிவாகவே சொல்லிவிடுகிறார், நீங்கள் இணை வைக்கின்ற இந்த அம்சங்களிலிருந்து நான் மிக தூரமானவன், என்னை உங்களோடு சேர்த்து கொள்ளாதீர்கள் என்ற அம்சத்தை அவர்கள் அந்த சமூகத்துக்கு முன்வைக்கிறார்கள். இன்னும் தெளிவாக அடுத்த வசனத்திலே அவர்கள் தனது கொள்கை என்ன, நான் யார் என்பதனை நட்சத்திரங்களை வணங்கி வந்த அந்த சமூகத்திடம் முன்வைக்கிறார்கள். இந்த நட்சத்திரங்கள் நீங்கள் சொல்கின்ற சூரியன், சந்திரன் ஆகிய அனைத்தையும் படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன் பக்கமே நான் மீள்கிறேன். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். அப்ப இந்த துஆவை தான் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையும் ஆரம்பிக்கின்ற பொழுது துஆவுல் இஃப்திதாஹ் என்று சொல்லி ஆரம்பிக்கிறோம். இரண்டாவது சாரார் தான் சிலை வணங்கி வந்த அந்த குழு. இந்த சமூகத்தினரிடமும் அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அறிவுபூர்வமாக முன்வைப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலைகளை உடைத்துவிட்டு ஒரு பெரிய சிலையின் மீது அந்த கோடரியை தொங்கவிட்ட அந்த சம்பவம். அப்ப இந்த சம்பவத்தை அல் குர்ஆன் மிக அழகாக தெளிவுபடுத்துகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வேலையை ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்காக அவர்கள் செய்யவில்லை, அறிவுபூர்வமாக அந்த சமூகத்தோடு ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அதனை செய்கிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அவர்களிடம் பல கொண்டாட்டங்கள்,
நிகழ்வுகள் இருந்தன. அப்படியான ஒரு நிகழ்வுக்காக வேண்டி வெளியிலே சென்றிருந்தார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கும் அழைப்பு கிடைக்கிறது. அவர்கள் செல்லவில்லை. அவர்கள் வந்து பார்க்கின்ற அந்த சிச்சுவேஷனை தான், நிகழ்வை தான் இந்த அல் குர்ஆன் இப்படி சொல்கிறது. காலு மன் ஃபால ஹாதா பி ஆலிஹத்தினா இன்னஹு லமின த்தாலிமீன். யாரோ எங்களது கடவுள்களுக்கு ஒரு வேலை செய்திருக்கிறார்கள், உடைத்திருக்கிறார்கள் அவற்றை. இதனை யார் செய்திருப்பார் என்று யாருக்காவது தெரியுமா? காலு சமிஅனா ஃபதை யத்குர்ஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். அந்த சந்தர்ப்பத்திலே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சம்பந்தமாக அந்த சபையிலே தெரிவிக்கப்படுகிறது. இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞர் இருக்கிறார், அவரிடம் கேட்டு பார்ப்போம் என்பது தான் அவர்களது முடிவாக இருக்கிறது. காலு ஃபஅது பிஹி, அவரை கொண்டு வாருங்கள், நாங்கள் கேட்போம். காலு அன்த ஃபஅல்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம். இப்ராஹிமே, இந்த சிலைகளை உடைக்கின்ற பணியை நீங்களா செய்தீர்கள்? கால பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா ஃபஸ்அலூஹும் இன் கானு யன்திகூன். நோ, திஸ் ஒன். அவர் அந்த பெரிய அந்த சிலையை காண்பிக்கிறார். அதுதான் செய்திருக்க வேண்டும். அவை பேசும் என்றிருந்தால், அவைகளால் பேச முடியும் என்றிருந்தால் நீங்களே கேட்டு பார்க்கலாம் என்ற ஒரு உரையாடலை அவர் அங்கு பில்ட் பண்ணுகிறார். ஃபரஜஉ இலா அன்ஃபுஸிஹிம் ஃபகாலு இன்னக்கும் அன்துமுத் ஸாலிமூன். அப்ப இந்த விஷயத்தை அவர்கள் ரியலைஸ் பண்ணுகிறார்கள். உண்மையிலே சிலைகளால் பேச முடியாது, பெரிய சிலை தான் செய்திருக்க வேண்டும், நாங்களே தான் ஏதோ தவறு செய்திருக்கிறோம், நாங்கள் தான் தவறு செய்திருக்கிறோம் என்ற அம்சத்தை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனாலும் கூட இம்மீடியட்டாக அவர்கள் அவர்களுடைய பழைய நிலைக்கு சென்று, அல்லது பழைய அந்த மைண்ட் செட்டுக்கு சென்று அவர்கள் மீண்டும் விவாதிக்க ஆரம்பிக்கிறார்கள். சும்மனுகிசு அலா ரூசியும் லகது அலிம் தமாஹா உலயந்திகோன். இப்ராஹிமே, உங்களுக்கு தெரியாதா இந்த சிலைகளால் பேச முடியாது என்று? அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் மீண்டும் கலந்துரையாடுகிறார்கள். கால அஃபதஅபுதூன மின் தூனில்லாஹ் மா லா யன்ஃபஉக்கும் ஷைஅன் வலா யதுர்ருக்கும். அல்லாஹ் அல்லாத ஒன்றை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், அவைகளால் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, அதே போன்று தீங்கையும் செய்ய முடியாது என்ற அம்சத்தை அவர்கள் அந்த சிலை வணங்கி கொண்டிருந்த அந்த மக்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். மூன்றாவது அவர்களுடைய வழிமுறையை பார்க்கின்ற பொழுது worship of kings, அதாவது ஆட்சியாளர்களை கடவுள்களாக பார்த்து வணங்கி வழிபடக்கூடிய ஒரு நிலை அந்த பாபிலோனிய அந்த சமூகத்திலே காணப்பட்டது. அது என்னவென்றால், அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு பின்னர் வந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் வானத்திலிருந்து இறங்கியவர்கள் என்ற ஒரு கருதுகோளும் அவர்களிடம் காணப்பட்டது. எனவே அவர்கள் சொல்கின்ற அம்சங்கள், அவர்களுக்கு எல்லா வகையான சக்திகளும் இருக்கிறது என்று அவர்கள் நம்பி வந்தார்கள். அப்ப இந்த அம்சத்தையும் அல் குர்ஆன் மிக அழகாக தெளிவுபடுத்துவதனை பார்க்கிறோம். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம் ஃபீ ரப்பிஹி அன் ஆத்தஹு அல்லாஹுல் முல்க். அப்ப இந்த இடத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இப்படி கலந்துரையாடலை ஆரம்பிக்கிறார்கள். இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திய அந்த ரப், அவன் உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க செய்கிறான். அப்ப அந்த நம்ரூத் அவர்களிடம் சொல்கின்ற செய்தி என்னவென்றால், கால அன உஹ்யி வ உமீத், நானும் அதனை செய்கிறேன். அப்பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் ரஷனலாக, சயின்டிஃபிக்காக இன்னொரு கேள்வியை தொடுக்கிறார்கள். ஃபைனல்லா யஅதி பிஷம்சி மினல் மஷ்ரிக். எனது இறைவன் அவன் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்கச் செய்கிறான். ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப். உங்களுக்கு முடியும் என்றிருந்தால் நீங்கள் அதனை மேற்கிலிருந்து உதிக்கச் செய்யலாம். இப்போ இந்த இடத்திலே அந்த இணை வைப்பாளர் தோற்கடிக்கப்படுகிறார் என்ற அம்சத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே,
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல் குர்ஆன் இப்படி சொல்கிறது, அவர்களை ஒரு சமூகம் என்று சொல்கிறது. ஏன் அல்லாஹ் அப்படி அவர்களை சொல்கிறான் என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களது அந்த கவலை, அவர்களது செயற்பாடுகளைத்தான் அல்லாஹ் புகழ்ந்து அவர்களை உம்மா என்று அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இன்ன இப்ராஹிம் கான உம்மத்தன் கானித்தல் லில்லாஹி ஹனீஃபா வலம் யகு மினல் முஷ்ரிகீன். அவர்கள் அந்த கொள்கையிலே கொண்டிருந்த உறுதி, அந்த கொள்கையை சமூகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும், அதனை அறிவுபூர்வமாக கொண்டு சேர்க்க வேண்டும், அந்த சமூகத்திலிருந்து அந்த அறிவீனத்தை களைய வேண்டும் என்ற விடயத்திலே அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள், அதனை அறிவுபூர்வமாக செயற்படுத்தினார்கள். எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதனாக இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு உம்மாவாக, ஒரு சமூக கவலையை கொண்டிருந்த ஒரு மனிதராக இருந்தார்கள் என்ற அம்சத்தை தான் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இந்த பட்டத்திற்கான இன்னும் 2 அடிப்படை அம்சங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்று தான் அவர்களிடம் இருந்த நல்ல பண்புகள், இரண்டாவது அவர்கள் அந்த சமூகத்திற்கு முன்வைத்த அந்த தூது, அதனை தான் நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம். முதலாவது அம்சத்தை மட்டும் நான் இன்னும் ஓரிரண்டு ஸ்லைட்ஸின் மூலம் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதிலே மிக முக்கியமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடம் காணப்பட்ட பண்புதான், இதனை அல் குர்ஆன் இப்படி சொல்கிறது, இன்ன இப்ராஹிம் அல் ஹலீமுன் அவ்வாஹும் முனிப். அவர் சமூகத்தோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நிறைய சோதனைகளுக்கு உட்படுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீமாக, அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறுமை உள்ளவராக இருந்தார்கள். அதிலே குறிப்பாக இந்த அறியாதவர்களின் அறியாமையை கண்டு கோபமடையாதவராக இருந்தார்கள் என்று நிறைய தஃப்சீர் ஆசிரியர்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அவ்வாஹுன், அப்படி அவர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற பொழுது இம்மீடியட்டாக அந்த அவ்வாஹுன் என்ற அந்த சொல் ஃப்ரீக்வென்ட், எந்த அளவு வேகமாக, அவருடைய அந்த ஃப்ரீக்வன்சியை தான் அது காட்டுகிறது. வேகமாக அல்லாஹ்வின் பால் திரும்புகின்றவராக, அல்லது அதனை அல்லாஹ்விடம் ஒப்பு வைக்கின்றவராக, அல்லது அதனை முன்னிறுத்தி அல்லாஹ்விடம் மன்றாடுகின்றவராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள். எனவே தான் நாங்கள் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களோடு தொடர்பான துஆக்களை நாங்கள் காண்கிறோம். இறுதியாக இன்னொரு பண்பையும் அல் குர்ஆன் சொல்கிறது, முனீப், எப்பொழுதும் அவனிடம் திரும்புகின்றவராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இருப்பார்கள். எப்படி திரும்புவார்கள் என்றால், அறிவோடும் அன்போடும் இறைவனிடம் திரும்புகின்றவராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இருப்பார்கள். அதனைத்தான் அந்த சிலை வணங்குகின்ற அந்த நட்சத்திரங்களை வணங்குகின்ற அந்த மனிதர்களோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். எனக்கு அன்பு இருக்கிறது, அந்த அன்பை நான் அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் காட்டுவேன், எனக்கு அந்த இறைவன் வழி காட்ட வேண்டும் என்ற அம்சத்தை அவர்கள் அந்த இடத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். சோழர்களே, இந்த பண்பை இன்னொரு வசனத்தின் மூலம் நாங்கள் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மக்காவுக்கு சென்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய உதவியோடு காபாவை கட்டுகிறார்கள். காபாவை கட்டிய அந்த கையோடு அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அதுதான் ரப்பனா தக்கப்பல் மின்னா, ரப்பனா தக்கப்பல் மின்னா, யா அல்லாஹ் எம்மை ஏற்றுக்கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. இதிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அபுல் அன்பியா, பனு இஸ்ராயல்கள், பனு இஸ்மாயில் போன்ற அந்த 2 சந்ததியினரில் வந்த நபிமார்கள், இந்த எல்லா நபிமார்களுடைய தந்தையாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இருக்கிறார்கள். நாங்களும் அவரை எங்களது தந்தை என்று சொல்கிறோம். இன்னொரு அம்சம் என்னவென்றால், உலுல் அஸ்ம், 5 வர்ணிக்கப்பட்ட நபிமார்களில் ஒருவர். இந்த அம்சத்தை சூரா அஹ்ஸாப், சூரா அஹ்காஃப் போன்ற அந்த வசனங்களிலே காணலாம். எல்லா சோதனைகளிலும் வெற்றி கண்டவர். அல்லாஹ் பல சோதனைகளை அவர்களுக்கு கொடுக்கிறான். வஇதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன், எல்லா சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி கண்டவர். அதே போன்று நீண்ட பயணங்கள் மேற்கொண்டு தியாகங்கள் செய்தவர். ஈராக்கிலிருந்து பலஸ்தீன், எகிப்து, அதே போன்று மக்காவுக்கும்
இந்த நாடுகளுக்கும் இடையிலே கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை அவர்கள் சென்று வருகிறார்கள். இப்படி வர்ணிக்கப்பட்ட, இப்படி சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட, சோதனைகளை வெற்றி கண்ட, நீண்ட பயணங்கள் செய்து தியாகம் செய்த அந்த மனிதனை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் விடுவானா? நிச்சயமாக அங்கீகரிப்பான். ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களிடம் ஒரு பண்பு இருந்தது. என்ன வேலையை செய்தாலும் உடனடியாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், திரும்புவார்கள். அந்த அம்சத்தை தான் இந்த துவாவிலே நாங்கள் பார்க்கிறோம். ரப்பனா தக்கபல் மின்னா, இந்த துவாவை நாங்கள் ஓதாமல் உண்மையிலேயே எங்களுடைய துவாக்களையும் நாங்கள் நிறைவு செய்வதில்லை. சோதர்களே, நாங்களும் இணை வைப்பை சமூகத்திலே பார்க்கிறோம். சமூக சீர்கேடுகளை காண்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஏற்பட்ட அந்த உணர்வு எமக்கு ஏற்படுகிறதா? இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த அம்சங்களை தான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய ஈமானை உயிர்ப்பிக்கின்ற, புதுப்பிக்கின்ற அம்சங்கள். இன்றைய சூழலுக்கு ஏற்ப செயற்படைமை நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நாங்கள் கொண்டிருக்கின்ற, நாங்கள் ஏதாவது சமூகத்திலே மோசமான அம்சங்களை பார்க்கின்ற பொழுது அதனை எப்படி நாங்கள் அறிவுபூர்வமாக கையாள வேண்டும், அவற்றை சமூகத்திலிருந்து களைய வேண்டும், அதற்கான தயார்படுத்தலில் நான் இருக்கிறேனா, அதற்காக என்னை நான் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேனா என்பதனை பற்றியும் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா சந்தர்ப்பத்திலும் இதனை புதுப்பிப்பதற்கான சந்தர்ப்பம் நமக்கு இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டி நாளாந்தம் நாங்கள் காலையில் ஓதுகின்ற துவாவாக இருக்கலாம், தொழுகைகளில் நாங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுடைய அந்த துவாவை கொண்டு ஆரம்பிக்கிறோம். அத்தஹியாத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களை இணைத்து ஸலவாத்து சொல்கிறோம். ஹஜ்ஜின் போது ஹஜ் மாசத்திலும் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுடைய வரலாறுகளை தாராளமாக படிக்கிறோம். எனவே இந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே செயற்பட்டார்கள், அதனை எப்படி செய்தார்கள், அந்த உணர்வோடு நானும் இருக்கிறேனா, அதற்காக நான் என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேனா என்று நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு அம்சத்தை மட்டும் நான் இந்த இடத்திலே சொல்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த உணர்வை புதுப்பிப்பதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு தாராளமாகவே இருக்கிறது. அதிலே குறிப்பாக நாங்கள் காலையிலே ஓதுகின்ற இந்த துவா முடியுமென்றால் நாங்கள் மனனம் செய்து கொள்ளலாம். அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். இப்படித்தான் நாங்கள் ஒரு நாளை ஆரம்பிக்கிறோம். அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வாலா கலிமத்தில் இஹ்லாஸ் வாலா தீனி நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா மில்லத்தி அபீனா இப்ராஹிம் ஹனீஃப முஸ்லிமா ஒமா கான மினல் முஷ்ரிகீன். நாங்கள் பின்பற்றுகின்ற இந்த மார்க்கத்தை ரிலிஜன் ஆஃப் இப்ராஹிம் என்று நாங்கள் சொல்வோம். எனவே அந்த வழிமுறையில் நின்றுதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறோம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள், அவர்களுக்கும் எமக்கும் இருக்கின்ற அந்த தொடர்பு ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கின்ற அந்த தொடர்பை போன்ற அந்த தொடர்பாகும். எல்லா சந்தர்ப்பத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு வந்து செல்ல வேண்டும். அந்த உணர்வை நாங்கள் எப்பொழுதும் பெற வேண்டும். அந்த உணர்வோடு வாழ்ந்து மரணிக்கின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் எனது இந்த சிறிய கலந்துரையாடலை நிறைவு செய்து கொள்கிறேன். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது போன்று ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் என்ற துவாவோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.